சந்தோஷம். ஒரு குழந்தை வளர்ப்பு என்பது எவ்வளவு கஷ்டம் என்பது நன்றாக தெரியும். அதுவும் அப்பா இல்லாத ஒரு குழந்தை அம்மா வளர்ப்பது என்பது சமுதாயத்தில் எவ்வளவு சிரமமான விஷயம் என்பது புரியும். அதுவும் அந்த குழந்தையை நல்ல குழந்தையாக வளர்ப்பது என்பது அந்த அம்மாவுக்கு ரொம்ப ஒரு சேலஞ்சான ஒரு வாழ்க்கை முறை என்று சொல்லுவார்கள். அதன் அடிப்படையில் ஒரு அம்மா தன் அப்பா இல்ல தன் குழந்தையை அன்பாக வளர்த்து வருகிறார். அந்த குழந்தை என்ன தவறு செய்தாலும் அடித்து விடுகிறார். அந்த குழந்தை அழுது கொண்டே பள்ளிக்கு சென்று கொண்டே இருக்கும். இது நீண்ட காலம் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த குழந்தைகளுக்கு அறிவுரை சொல்லியே அந்த அம்மா வளர்த்து கொண்டிருந்தார். ஒரு முறை அந்த அம்மா குச்சியால் ஓங்கி அடித்தார். அடித்தும் அந்த குழந்தை அளவில்லை. இரவு பள்ளிக்கு சென்ற வந்த குழந்தைகளிடம் அம்மா கேட்கிறான், தினந்தோறும் நான் அடித்தான் நீ அழுகிறாய், இன்று ஏன் அளவில்லை என்று கேட்டார். அம்மா, நீங்கள் அடித்த அடி எனக்கு வலிக்கவே இல்லை. நீங்கள் கையில் அடிக்கும்போது கூட வலித்து அழுதேன். இப்பொழுது நீங்கள் அடிக்கும்போது எனக்கு வலிக்கவில்லை. ஒருவேளை உங்கள் உடம்பில் வலும் குறைந்து விட்டது என்று நினைத்து தான் அழுகவில்லை என்று சொன்னாராம். சொன்ன உடனே அம்மாவுக்கு அந்த கண்ணில் தண்ணீர் சாரியாக கொட்டியதாம். அதற்கு பிறகுதான் அந்த அம்மா வந்து அடிப்பதை நிறுத்திவிட்டாராம். அந்த பையனும் உணர்ந்து நல்வழி பாதையில் தன் வாழ்க்கை பாதையை சென்று கொண்டே இருந்தாராம். அந்த பையன் தன் அம்மா மீது கருணை எது அடித்தாலும் அந்த வலியை தாங்கிக் கொண்டு அழுது கொண்டே பள்ளிக்கு சென்று கொண்டே இருந்தால் ஒரு முறை அடிக்கும்போது வலிக்கவில்லை. அதனால் அவனுக்கு அந்த உணர்வுகள் எங்கள் அம்மாவுக்கு வலு இழந்து விட்டது, அம்மாவுக்கு சக்தி குறைந்து விட்டது என்று சொல்லி அன்று முதல் தவறுகள் செய்யாமல் அம்மா சொல்வதையே கேட்டுக்கொண்டு சிறப்பான அந்த வழிபாதையில் நடந்து கொண்டிருந்தாராமா. அம்மா மகன் பாசம் உறவுகள், அம்மா மகனை வளர்க்கும் அந்த விதம் சமுதாயத்தில் நம்மளுக்கு எவ்வளவு பாடங்களை கற்றுத்தருகிறது. ஒரு மகன் தன் அம்மாவை புரிந்து கொண்டால் அந்த வாழ்க்கையும் சிறக்கும். அம்மா மகனை நல்வழிப்பாதை கொண்ட எந்த ஒரு அம்மாவும் தன் மகனை அடிப்பதற்காக ஆயுதமாக பயன்படுத்த மாட்டார். அந்த மகன் நன்றாக இருப்பதற்காகவே அந்த ஆயுதத்தை பயன்படுத்துவார். அதை புரிந்து கொண்டு குழந்தைகள் அம்மா எக்கான கொண்டும் தன் குழந்தையை சிறப்பாக வளர வேண்டும் என்பதுதான் நினைப்பாரை தவிர தன் குழந்தை ஒரு துளியென கூட தவறாக நினைக்க மாட்டார். எனவே குழந்தைகள் அம்மா அடிக்கும் போதும் அதை நீங்கள் உங்களுடைய நற்சிந்தனைக்காக ஏற்றுக்கொண்டு வழிநடத்துங்கள். இந்த வாழ்க்கை அழகாக இருக்கும். சந்தோஷம். வாழ்க வளமுடன்.